இதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சரக்கு பாட்டில் வச்சிருப்பாங்க அந்த கேபின்ட்ட போய் ஒவ்வொரு கீயா போட்டு பாக்குறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த கீயும் வந்து ஒர்க் ஆக மாட்டேன் சொல்றாரு. இந்த மாதிரி அப்பவே என் பொண்டாடி சொன்னான், ஒவ்வொரு சாவிக்கும் ஒவ்வொரு பேர் எழுதி வைங்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப நான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி ஹீரோக்கு ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியல, உண்மையாலுமே இவன் இந்த வீட்டோட ஓனரா என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான சாவி போடல இல்லையா, அதுவே அவங்களுக்கு சந்தேகமாயி போயிருது. இவன் உண்மையாலவே வீட்டோட ஓனரா இல்ல உண்மையான வீட்டு ஓனர் அடிச்சு போட்டு சாவி கொண்டு வந்திருக்கானா, இதை பிரச்சனை பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிறாங்க. அந்த கேபினை வந்து பாத்தீங்கன்னா திறந்துட்டான். அந்த கேபின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கவர் இருக்கும், அது பக்கத்துலயே ஒரு கன் இருக்கும். அந்த கவர் எடுப்பான், கன் எடுக்க மாட்டான். அதுல இருந்து ஒரு $1000 எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கணக்கெல்லாம் பார்த்துட்டு மீதி எதை கொடுக்கணும்னா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லையே, ஒரு நைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா $1000 நமக்கு ரீஃபண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம ஹீரோயின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.